வெல்கம் டு ஆர்வி வில்லேஜ் vlog. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இது எறும்போடுறதுக்கே எனக்கு கரெக்டாக இருக்குது எல்லாமே. இப்போ நம்ம ஒரு சிக்கனை வச்சு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறோம். லெக்கை வச்சு எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இதுக்கு பேர் என்ன வைக்கலாம்? செஞ்சு முடிச்சுட்டு வைப்போம், செய்யற வரைக்கும் பார்ப்போம். சிறப்பான ஆள் நீ. இப்போ அடுப்பை பற்ற வைக்க வேண்டியதான். அதை வைத்துக் கொள்ளவும் முதலில் தண்ணீரை ஊற்றிக் கொள்ளவும். தண்ணி கொதிக்கிறது. அப்போது சிறிதளவில் கல்லுப்பை போடவும். இப்போ சரியை இல்லைட்டு ஒரு கலக்கி போடவும். அப்படியே போட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ள ஆவி வெளில வருது. லெக் பீஸை பார்த்தோன்னே, கறியை பார்த்தோன்னே ஆவி வெளில வருது. பார்த்தீங்களா? நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். மொக்க ஜோக்கா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நான் இப்போ கோலாட்டம் ஆட போறோம். ஃபேன்ஸ், நம்ம இன்னொன்று இதில் சேர்க்கவே இல்லை. வெஜ்ஜையும் செஞ்சு சில பேர் வெஜ்ஜி தனியாக சாப்பிடுவாங்க, நான்வெஜ்ஜு தனியாக சாப்பிடுவாங்க. இப்போதான் வெஜ்ஜையும் நான்வெஜ்ஜையும் சேர்க்க போறேன் நான், வித்தியாசமா. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சு அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த மூசுக்கு மட்டும் வந்து கிடக்காமறா. பிரான்ஸ் ரொம்ப போர் அடிக்குது பிரான்ஸ். அதுக்காக நாங்க பொழுது போலன்ட்டு கிராமப்புறங்களில் பாடும் பாடல்களை பாட போறோம். அண்ணா பாத்தியே அப்பாத்த கேட்டோம், அப்பாத்திதோ அப்பாத்திதோ தோ தோ தூ தூ தூ. சாவுல புளிய மரத்துல சாவும்ல, செத்த பையில தூக்கு போட்டு சாவு. இல்ல சொல்றேன் கேளு, இந்த பனைமரத்துல வச்சு அப்படியே ராவு. ஓஹோ ஓ ஹோ ஹோ குக்கு கு குக்கு கு கு கு. லூசு இல்லனே, மென்டல். நான் ஒரு கன்றாய் வாசனையும் வரல. ஓ எரி ஓசு அதிகம் நான் கண்ணு மேல எரியுது. சாவு சாவும்ல. நல்ல ஒரு பெரிய லைஃப் இஸ் ஃப்ரம் பேரு வைக்கிறதுன்னு தெரியாம இருக்கிறேன் நானும். ஒருவேளை வாயில போடு கொல்லகம் போயிடு. சே நல்லா இல்லை. என்ன பேர் வச்சிருப்பான்? ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேரு சீச்சி சிக்கன். சீச்சி சிக்கன் நல்லா இருக்கா பேரு? நல்லா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இதை பாக்குறதுக்கு எனக்கு அப்படிதான் இருக்கு, பாக்குறதுக்கு எனக்கு அப்படிதான் இருக்குது. பார்த்தாலே சீச்சி சிக்கன் தான் இது. சீச்சி சிக்கன் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஓ சுடுது. முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி ஆயிட்டு பாருங்க. எப்படி இருந்த நீ இப்ப இப்படி ஆயிட்ட, மாசு காட்டியே இப்போ தூசு போயிட்டியே. நீ ஒரு ஆர்டிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாத்தையும் உரிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை அதேமாரி இந்த தோல்லாம் இப்போ நம்ம உரிச்சு ரெடியாக வந்துடுறோம். எலும்பு எல்லாத்தையும் தனியாக வைத்து கொண்டு இப்போ இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொட்டிக்கலாம். இதை போட்டதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லா பொடியை தூக்கி இதில் கொட்டிக்கிறோம். கண்ட பொடியெல்லாம் தூக்கி கலர் கலராக இருந்தது, கலர் கலராக போட்டு
இப்போ வந்து இதை நல்லா ஒரு பிசைஞ்சுக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுப்போம். லைட்டாக தண்ணியை தெளிச்சு நல்லா ஒரு தெசிக்க இட்லி போட்ட கறியும் உருளைக்கறியும் இதில் போட்டு நல்லா மிக்சிங்க கொடுத்து ஒரு குத்து இட்லி. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேர் தான் சீச்சி சிக்கன். வித்தியாசமா சீச்சி மாரி இருந்தது. நாய் வாயிலேருந்து எலும்பு போடுவணும், பாதி ரைஸை போட்டோம், பிசைஞ்சு போட்டிருக்கோம். இது இப்போ எப்படி இருக்குதுன்னு எனக்கும் தெரியல, பொரிச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெயை ஊற்றிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். நல்லா கிறிஸ்பியான சீச்சி சிக்கன் தெரியுது. நான் வந்து பார்ட்டி ஆயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? வாங்கிட்டு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தா நீங்க சாப்பிடுங்க, நல்லா இல்லாம வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருங்க. அவங்க சாப்பிட்டு பரவாயில்ல போகலாம். சீச்சி சிக்கன்.